ஏதோ பாருங்க, ஒரு புரட்சிகர மார்க்கம் வந்தது இஸ்லாம், ஒரு புரட்சிகர மதம் வந்தது கிறிஸ்தவம். இயேசுபிரான் சொல்லுகிறார், இயேசுபிரான் உன் இனம் சார்ந்தவனிடத்திலே உன் அரசாட்சி இருப்பது மாதிரி பார்த்துக்கங்கிறார். அதைத்தான் நான் பேசுறேன், என்னை பாசிஸ்டுங்கிறான். அதை தான் நானும் சொல்றேன், அதை தான் சொல்றேன். என்ன சொல்றார்? நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்னு என்னுடைய வேதம் சொல்லுது, திருக்குறள். அதை என் பாட்டனார் வள்ளுவேன். அதைத்தான் நான் சொல்றேன், என்னைய பாசிஸ்டுங்கிறேன், இனவெறிங்கிறேன். அது என்னடா, அடுத்தவனுக்கு இருந்தா அது தேசப்பட்டாருக்கு, எங்களுக்கு இருந்தா அது இனவெறியாயிருது. தமிழ் தேசம் செப்பரேட்டிசம், பாசிசம், அந்த இசம், இந்த இசம், இனவெறி, செரங்கு, சொறி. அப்ப ஏன்னா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வைக்கிறான்? வெட்டங்கட்டவன இதுக்கடா வைக்கிற? அவன் தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சிருக்க. அப்படி என்டி ராமர் விழுந்து விழுந்து அவரோட கூட்டணி வைக்கிற. அது தெலுங்கு தேசம் என்றால் இது தமிழ் தேசம். தமிழ் தேச அரசியல் என்றால் என்னன்னு கேளு, என்கிட்ட கேளு. திராவிடம்னா என்னன்னு கேளு. திராவிடம்னா நான் சொல்றதான் சரியான விளக்கம். தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு தத்துவம் திராவிடம். தமிழ் தேசம், இது தேசம், தமிழ்நாடு. அப்படி என்றால் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள், அவர்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாப்பது. பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், கடல் வளம், நிலவளம், நீர்வளம், மணல் வளம், இவற்றை எல்லாம் காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல்? தமிழ் தேச அரசியல். தமிழ் தேச அரசியல், தமிழ் தேசம், இவ்வளவுதான். அப்படி ஒரு விளக்கத்தை திராவிட கட்சியார்ட்ட, தம்பி உதயநிதிட்ட கேட்டு நாளைக்கு அனுப்பி விடுப்பா. இல்ல ஐயா ஸ்டாலின் கேளு, ஐயா திராவிடம்னு சொல்றாங்களேன்னு. கடைசியா ஒரு நாள் சொல்லிட்டு, அப்படி ஒரு கல்யாணம், திருமண வீட்டில் போய் திராவிடம் என்று கேட்கிறார்களே, என்னவென்று இந்த நடந்திருக்கிறதே, இந்த திருமணம் தான் திராவிடம். ஓ, திருமணம் நடத்திருக்கிறது திராவிடமா? ஐயோ, என்னை பத்த அம்மா எனக்கு பாஸ்போர்ட்டை தரமாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா உண்மையிலே நான் வேற நாட்டுக்கு போயிடுவேன். உண்மையிலே போயிடும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, பாப்பேன், போராடி பாப்பேன். இல்லைன்னா ரெண்டு மயங்களையும் பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு இப்படியே போய் அந்த இது அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல, அருணாச்சல பிரதேசம், அதை என்னதுங்கிறான் சீனா. நம்ம 58 இன்ச்சு அமைதியா இருக்கு, ஒன்றும் பேசுற மாதிரி இல்லை. இந்தியா நேஷன், அது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒரு பேச மாட்டேன். அப்படியே அவன் வந்து 11 மாவட்டத்துக்கு சைனீஸ்ல பேர் வச்சுட்டு, மலைகளுக்கெல்லாம் சைனால பேர் வச்சு பலகை வச்சுட்டு போயிட்டான். இது எப்படி? இது ஆரணி, இது திருவண்ணாமலை அப்படின்னு போடுவோம்ல, அந்த மாதிரி பலகை வச்சுட்டு சீனாக்காரன் போயிட்டான். வாயை தரங்களையே. அவன் என்ன சொல்றான்? அருணாச்சல பிரதேசம் என்னது, நீ இங்க சீனாவுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைங்கிறான். எனக்கு எவ்வளவு வசதியா போச்சு பத்தியா? நான் பாட்டுக்கு அப்படி, ஐயா நான் உள்ள வந்துடுறையா, அவ்வளவுதான். இப்ப நீ அதான் நடக்க போகுது. ஒரு நாள் திடீர்னு சீமான காணாமல் தேடுவேன், நான் சீனால இருந்து உனக்கு போன் அடிக்கிறேன். வேற என்ன செஞ்சுற? எவ்வளவு நாளைக்கு தான் கத்த சொல்ற? இந்த மாதிரி கத்தாத மருத்துவ இதெல்லாம் ஓட்டுறாங்க கேட்டு டாக்டர்கிட்ட போனா, ஒரு குழாயை விட்டு இப்படி ஒரு கேமரா விட்டு எடுத்து, உன் தொண்டையை எப்படி வெஞ்சிருக்கேன் 2 பக்கம் அப்படி புண்ணாகி ரத்தம் கசிஞ்சு கொட்டும். அப்ப சொல்லுவாரு, நீ 2 மாசத்துக்கு பேசாதேன்னு. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கிற ஆளா நான்? சார் வேற ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர், தயவு செய்து விட்டுருங்க. ஏன்? மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்க முடியாது. ஏன்னா அடிமை, நான் உரிமைக்கு பேசித்தான் ஆகணும். மாதிரி என் அன்பு தம்பி தங்கிகள், அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், எளிய பிள்ளைகள், எங்களை வெல்ல வையுங்கள். உண்மையை தேடுங்கள், நேர்மையை தேடுங்கள். நபிகளார்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நபிகளே இந்த தீமையை எப்படி வெல்வீர்கள்? என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? நான் நன்மையை வைத்துத்தான் வெல்வேன். அப்படி இந்த தீமைகளை உங்கள் பிள்ளைகள் இந்த நன்மைகளை உண்மைகளை வைத்து வெல்லுங்கள். வரலாற்று இப்படி ஒரு மாறுதலை செஞ்சா என்ன? பெரிய பெரிய கட்சி எல்லாம் போட்டிடுச்சுங்க, கூட்டணி வச்சு 10 ஆண்டு ஆண்ட பாரதிய ஜனதா, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக, பெரிய பெரிய கூட்டணிங்க. பல ஆயிரம் கோடிகளை கொட்டி ஒரு தொகுதிக்கு 150 கோடினா எவ்வளவு வருதுன்னு நீங்க கணக்கு பார்த்துக்க. எல்லாம் செலவிடாங்க. ஒரு வயசா இல்லைங்க, சின்ன சின்ன பசங்க, 20 பெண் பிள்ளைங்க, 20 ஆண் பசங்க வந்து நின்னாங்க. ஒரே ஒரு கட்சி தனிச்சு நின்று ஓட்டுக்கு காசு கொடுக்காம வென்றுட்டாங்க. வரலாற்றில் எவ்வளவு பெரிய புரட்சி நடந்துரும்னு பாருங்க. உலகம் திரும்பி பார்த்துரும் பாருங்க. இந்திய நாட்டின் தேர்தலில்
ஒரு கட்சி தனிச்சு நின்று வாக்குக்கு காசு கொடுக்காம கூட்டணி இல்லாம கொள்கையை மட்டும் பேசி மக்களின் நன்மதிப்பை பெற்று வென்று விட்டார்கள் என்றால் வரலாற்றில் அதைவிட ஒரு புரட்சி எதுவும் இல்லை. அந்த புரட்சியை இந்த ஆரணியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள் என்று என் அன்பு சொந்தங்களிடத்திலே வேண்டுகிறேன். என் அருமை உடன் பிறந்தவர்களே, மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று வார்த்தையில் சொல்லிக் கொண்டு பயனில்லை. மாற்றம் என்பது சொல் அல்ல, அது ஒரு செயல். வெறும் சொல் அல்ல, செயல். செய்து காட்டணும், செய்து காட்டணும். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். நாம் மாறுவோம், மாற்றுவோம். என் அருமை சொந்தங்களே, இந்த ஆரணி தொகுதியிலே நிற்கிற என் அன்பு தங்கை, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தால் மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை நிறுத்தி இருக்கிறேன். மருத்துவ பணியை இடைநிறுத்தம் செய்துவிட்டு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறாள். காரணம், நோய்க்கு மருந்து கொடுத்து, தேக நோய்க்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவது வேறு, தேசம் நோய்பட்டு கிடக்கிறது, அதுக்கு அதை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் தங்கையை 16 மருத்துவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து நிறுத்தியிருக்கிறேன். நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதல்ல மருத்துவர்களின் பணி. நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான், உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் வேலை என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்கு என் பிள்ளைகளுக்கு உணர்த்தி இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஆசிரியர்களின் பணி அறிவார்ந்த சமூகம் படைப்பது, ஒழுக்க மிகுந்த சமூகம் படைப்பது. அதனால் ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு, அதனால் பொறியாளர்களுக்கு வாய்ப்பு. பொறியாளர்களுக்கு அதற்கு வாய்ப்பு. வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்க பொறியாளர்களுக்கு வாய்ப்பு. அறிவார்ந்த பிள்ளைகளை, ஆகச் சிறந்த தகுதியும் திறமையும் வாய்ந்த பிள்ளைகளை தேடி தேடி தொகுதிகளில் வேட்பாளராக நிறுத்தியிருப்பது என் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும், அடிமை நிலை, வறுமை, ஏழ்மை நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்கு. உங்கள் பிரதிநிதி பாராளுமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களின் பிரதிநிதி. மக்களின் பிரச்சனைகளை அங்கே சபையிலே பேசி அதுக்கு தீர்வு காண்பதுதான் அவர்களின் பணி. அப்படி ஆரணி தொகுதியிலே இருக்கிற மக்களின் பிரச்சனைக்கு என் தங்கை இதே ஒளிவாங்கி முன்பு நின்று உழைக்கும் மக்களை உங்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன். என் உயிர் தங்கை பாக்கியலட்சுமிக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன்.